ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். புதிய ஒரு வாழ்வு வாழும்படிக்கு நமக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஆனால் அழைத்த அப்பாவினுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திராணி மட்டும் நமக்கு இல்லை. ஒருவன் கூட இருக்கும் பொழுதே அவரை நேசிக்காமல் அவரை குத்தி குத்தி கொன்று அவருடைய உணர்வுகளை கொண்டு ஆஸ்தியை வாங்கி போனான். இன்னொருவன் கூடவே இருந்தான், அவன் கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு கணம், தனக்கு ஒரு மேன்மை, எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கலன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவனும் குற்றம் சொல்லி அப்பாவினுடைய அன்பை நிராகரித்தான். இன்று தேவன் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய அன்புக்குள்ளவா, என் அன்பை புரிந்து கொள். நான் இன்றும் எவ்வளவு தூரம் போனாலும் சரி, இன்றும் உனக்காக நான் காத்திருக்கிறேன். மீண்டும் வா, மீண்டும் உன்னை சுத்திகரிப்பேன், மீண்டும் உன்னை கழுவுவேன், மீண்டும் உனக்கு புது வஸ்திரம் கொடுப்பேன், மீண்டும் உனக்கு மோதிரத்தை போடுவேன், மீண்டும் உனக்கு பாதரட்சிகளை கொடுத்து ஒரு பெரிய பந்தியை